أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய இதயம் செத்து போகாமல் இருப்பதற்கு சில வழிகளை பார்த்து வந்தோம். யாருடைய கல்பு மரணித்து விட்டதோ அவர்கள் செய்கிற இபாதத்துக்கு எந்த மரியாதையும் இல்லை. அப்படி நம்முடைய இதயத்தை கொள்ளுகிற விஷம் ஒரு 4 வகையான விஷயங்களை பார்த்தோம். 4 வகையான செயல்பாடுகள் நம்முடைய இதயத்தை கொன்றுவிடும். அப்படியான ஒரு விஷம். ஒன்று ஃபுதூலுல் கலாம், அவசியமற்ற பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள். இரண்டாவதாக ஃபுதூலு நதர், அவசியமற்ற பார்வை, தப்பான பார்வைகள். மூன்றாவது 2 தான் நேற்று நாம் பார்த்தோம். மூன்றாவது ஃபுதூலு தாம். ஃபுதூலு தாம் என்று சொன்னால் உணவு. இந்த உணவுல நம்ம கிட்ட கட்டுப்பாடு இல்லை. உணவு கட்டுப்பாடு சுருக்கமாக சொல்லப்படும். அளவுக்கு மீறி உண்ணுதல் இஸ்லாம் ஏத்துக்கிற இல்லாத, கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி கிடைச்சதையெல்லாம் சுருட்டி வாயில் போட்டுக்கொள்வதல்ல. அல்லாஹ் சொல்லும்போது குழு வஷரபு வலா துஸ்ரிஃபுங்கிறான். குடியுங்கள், பகருங்கள், சாப்பிடுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்து விடாது. இதை நம்மள நிறைய பேர் என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறோம். வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறத முழுசா சாப்பிட்டு முடிச்சிடணும். சரி, கொட்டிடாதீங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. நீங்க இதை கொண்டு மஸ்பலால கொட்டுவதும் குப்பை தொட்டிகளை கொட்டுவதும் உங்களுடைய வயிறு என்கிற குப்பை தொட்டிகளை கொட்டுவது ரெண்டும் ஒன்று தான், இஸ்ராஃப் தான். வெளியே கொட்டினா எப்படி வீண் விரயமோ அதே மாதிரி இருக்குதுங்கிறதுக்காக வேண்டிய அவ்வளோத்தையும் உங்களுடைய வயிற்றுக்குள் கொட்டுவதும் இஸ்லாமிய பார்வையில் அது வீண் விரயம்தான். அதுக்கு தான் ஃபுதூலு தாம்ங்கிறாங்க. உங்களுடைய இதயம் செத்து போய்விடும், உங்களுடைய இதயம் மையத்தாயிரும். அதிகமான உணவு சாப்பிடு. கில்லத்து தாம், குறைவாக சாப்பிடுங்கள். குறைவாக சாப்பிட்றதுனால என்ன பயன்? ரிக்கத்துல் கல்ப், உங்களுடைய இதயம் மென்மையான இதயம் பெற்றவராக இருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, கண்ட இளவையெல்லாம் சாப்பிடுகிற காரணத்தால் பெரும்பகுதி மனித மிருகங்கள் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அரக்கர்களாக இருக்கிறாங்க, இரக்கம் இல்லை. பாருங்க, ஒருவன் அடித்து கொண்டிருந்தால் அதை பார்த்து ரசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இரக்கமற்றவர்கள் உருவாயிட்டாங்க. மனித நேயம் என்பது செத்து போய், இதெல்லாம் சொல்றோம்ல. இந்த மனிதனையும் செத்து போனதுக்கு மூல காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். இஸ்லாம் அதை கண்டுபிடிச்சு சொல்லுது. அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? கிடைப்பதையெல்லாம் வாயில் கொட்டி கொள்வது. அப்படி நிறைய சாப்பிடும்போது ரிக்கத்துல் கல்வி இல்லை, அவனுடைய கல்பு காசியத்துல் கல்பாயிரும். ரிக்கத்துல் கல்ப் மிருதுவான இதயம். ஒரு சிறிய ஒருவன் பாதிக்கப்படுகிறான், இவன் பதஷ்டப்படுகிறான். ஒருவனுக்கு பாதிப்பு என்றால் இவனுக்கு பாதிப்பு போன்று நினைக்கிறான். இதுதான் ஒரு மூமெண்டா இருக்கணும்.
ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கணும். அதுதான் ரிக்கத்துல் கல்ப். அவன் கஷ்டப்படுவதை நான் ரசித்து கொண்டிருந்தால் காசியத்துல் கல்ப், இறுகி போன இதயம்னு அர்த்தம். இறுகி போன இதயம் பெற்றவர்கள் அதிகமான அவன் மனுஷன் இல்லை, மிருகமா போயிடுவான், அரக்கனா போயிடுவான். அதனால தான் இன்னைக்கு பல நேரங்களில் மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள், இறக்கப்பட மாட்டேங்கிறான். மிருகத்துக்கு மேலே வைக்கிற இறக்கம் மனுஷனுக்கு மேலே வைக்க மாட்டேங்கிறான். பார்க்குறோமா இல்லையா? இஸ்லாம் இதெல்லாம் தாண்டி பேசுகிறது. அதனால தான் ஒன்றும் இல்லை. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இமாம் தொழுகையில் பூனை அப்படியே தடவி கொடுத்தா. இது ஒரு சாதாரண விஷயம். இது பெரிய ஒரு தியாகமாக ஒரு சாதாரண விஷயம் இஸ்லாமிய பார்வையில். ஆனால் உலகத்தில் அது பற்றியான கருத்துக்கள் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி கொண்டு வா. ஏன் தெரியுமா? அவர்கள் இப்படியான ஒரு சமூகத்தை பார்த்தது இல்லை. பூனை மேலே இவ்வளவு கருணை வைத்திருக்கிறார், வணக்கம் செய்கிற ஒரு சூழலில், அதுவும் மக்களுக்கு தொழுகை நடத்துறவர், இதை பார்க்கிற ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு மனிதர்கள் இல்லையே இப்போ. இதுதான் காரணம். அவர் செஞ்சது இஸ்லாமிய பார்வை. நான் சொல்றது நம்ம பார்வையில அது பெருசுதான், ஏன்னா நம்ம கிட்ட கூட அப்படி இல்லை. ஆனா இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு சிறிய விஷயம், அவ்வளவுதான். ஆனால் அதையே உலகம் பெருசா கொண்டாடிச்சு. அதை பற்றி விமர்சனங்கள், பாராட்டுக்கள். அவருக்கு அந்த இமாமை கூட்டிட்டு போய் அங்க உள்ள ஆட்சி தலைவர் பாராட்டி விருது கொடுக்கிறார், பூனைக்கு கருணை காட்டியதற்காக. ஏன்னா கருணை காட்டுறதுக்கு இன்னைக்கு மனித சமூகத்தில் இல்லை. கொஞ்சம் விட்டா பக்கத்தில் உள்ளவனே அடித்து கொண்டு சாப்பிட்டு விடுவான். அப்படியான ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்லாம் சொல்லுது, நீ குறைவா சாப்பிடுப்பா, உன்னுடைய கல்வில இரக்கம் வரும். எங்கேயோ ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் உனக்கு துடிக்கணும்னா நீ குறைவா சாப்பிடு. அப்படி இல்லாதனால தான் இன்னைக்கு இஸ்லாமிய நாடு பெரும் பெரும் பணங்களும் வசதி வாய்ப்புகளையும் அல்லா கொடுத்துருக்கான். முஸ்லீம்கள் தான் பணத்தில் உச்சத்திலேயே இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்கள் தான் உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இவ்வளவு இஸ்லாமிய நாடு, பெரிய பெரிய பணங்கள்லாம் இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கிற ஒரு நாடு இன்னைக்கு வரைக்கும் சரியான உணவில்லாமல் இருக்கிறது. ஊட்டச்சத்தும் இல்லை, உணவும் இல்லை. சோமால் போன்ற நாடு. அந்த சோமால் இப்படி போனதற்கு சோமால் மட்டும்தான் காரணம் நினைச்சிங்களா? சுட்டு இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் அதுக்கு பொறுப்புல. மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. மற்ற நாடுகள் எல்லாம் பொறுப்பாளிகள் என்று நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு மார்க்கமும் இல்லை, அவங்களுக்கு கட்டளையும் இல்லை. ஆனா ஒரு இஸ்லாமியன் கட்டளை இருக்குதே, பிறர் பசித்திருக்க நீ புசிக்காதே. இது எவ்வளவு பெரிய தத்துவம். இந்த நிலை நமக்கு வரணும். முதல்ல நம்ம உணவில் நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். நமக்கு உணவில் கட்டுப்பாடு இருந்தாதான் பிறர் பசிக்க நான் புசிக்க மறுப்பேன். இப்போ நான் மட்டும் புசிக்கணுங்கிற ஆசை இருக்கிறது. பிறர் சாப்பிடாம இருந்துட்டாலும் அதை பத்தி என்ன இருக்குது? அவன்கிட்ட சாப்பாடையும் சேர்த்து நான் சாப்பிடுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தான் இந்த உலமாக்கள் சொல்றாங்க, உன் கல்பு செத்து போயிருச்சுப்பா. காரணம், நீ உணவு சாப்பிடுற உணவுக்கு கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் நம்ம ஊரை பாருங்களேன், நம்ம ஊருடைய எண்ணிக்கைக்கு தாண்டி ஹோட்டல். இன்னைக்கு எப்படியான வகை வகையான உணவுகள் எங்க திரும்பினாலும் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் சொல்லப்போனா முஸ்லீம்கள் ஊர்ல எண்ணெய் கடை போட்டா நல்ல வியாபாரம் நடக்குன்னா, நீ திங்கிற கடையை போடு நல்ல வியாபாரம் நடக்கும் என்று மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு இருக்கு. நம்ம காசை, ஹலால காசை நாங்க சாப்பிடுறோம், அதுல என்ன இருக்கு? இல்லை, கட்டுப்பாடு இல்லை, தபுத். அதுக்கு இஸ்லாம் சொல்லும் தபுத். உன்னுடைய உணவில் தபுத் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதனால தான் அதிகமாக பாருங்க, நம்முடைய சதவீதத்தை தாண்டி அதிகமானவர்கள் மருத்துவமனையில் முஸ்லாமியர்கள் தான். எந்த மருத்துவமனையில் பார்த்தாலும் புரோக்கா இருக்குது, எந்த மருத்துவம் பார்த்தாலும் பாய் இருக்கிறார். அதனாலதான் நிறைய மருத்துவர்களுக்கு பெரிய, நம்மளை வச்சுதான் அவங்களுக்கு வருமானமே இருக்கிறது. மருத்துவமனை நம்மளை நம்பி கட்டலாம், இஸ்லாமியர்களை நம்பி மருத்துவமனை கட்டலாம். இதெல்லாம் என்ன காரணம்? மருத்துவர்கள் சொல்றான், உணவில் கட்டுப்பாடு இல்லை. இஸ்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டுங்க,
உணவில் கட்டுப்பாடு. ஹலாலான உணவாக இருந்தாலும் அதில் கட்டுப்பாடு இருக்குது. எனக்கு என்னன்னு சாப்பிட்றாதீங்க. நம்மள வயசானவங்கள்ட்ட கூட அந்த கட்டுப்பாடு இல்லை, ரொம்ப கவலையாக இருக்கு. அதனால் நம்முடைய பெரும்பெரும் ஆளுமைகளை நாம் இழந்து விடுவோமோ என்கிற அச்சமும் நமக்கு இருக்குது. இளைஞர்கள்ட்ட சொல்லவே தேவையில்லை. கட்டுப்பாடு என்பது நீங்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் கண்ட அளவையும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வேளா வேளைக்கு சாப்பிடாம இருப்பதும் அதில் இஸ்லாம் அதை குறித்தும் பேசுது. குறித்த நேரத்தில் சாப்பிடுது. காலையிலே சாப்பிட்றதே இல்லை, மொத்தமாக சேர்த்து இரவுல சாப்பிட்டுக்கிறது. அல்லது தினமும் நண்பர்களோடு சேர்ந்து போய் எங்கெங்க பெரிய பெரிய உணவுகள் வகை வகையாக வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் போய் சாப்பிட்டு கொள்வது, இதுவும் நமக்கு கட்டுப்பாடு இல்லாத நிலை. இதனால என்ன நடக்குன்னா உன் கல்வி செத்து போகும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் உணவில் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டா உங்களுடைய இதயம் மிருதுவான இதயமாக இருக்கும், அடுத்தவன் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு பிள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட்ற வாப்பாமார்கள் இருக்கிறாங்க. படி கொடுக்காம அவன் மட்டும் திண்டுக்காரான், அப்படி நிறைய பேர் இருக்கிறான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்காதவர்கள் இருக்கிறான். இறக்கமட்டவனோ, அவனுக்கு இறக்கம் இல்லாம போயிடுச்சு. அவன் எப்படி மனசு வருது அவன் சாப்பிட்றதுக்கு? அதுக்கு என்ன இஸ்லாம் சொல்லுது? அஃதலு ஸதகா, தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம், சிறந்த தர்மம், நீ உழைத்து உனக்கு உன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நீ சம்பாதித்து கொடுப்பதுதான் உயர்ந்த தர்மம் இஸ்லாம் சொல்லுது. அதான் முதல் தர்மமா, அதான் சிறந்த தர்மங்கள். எனக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே. நான் மட்டும் சாப்பிடணும், பொன்னாடி பிள்ளையை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில அது அப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அப்படி உருவாகிறதுக்கு இது ஒரு காரணம், உணவு கட்டுப்பாடு இல்லை. உணவு கட்டுப்பாடு இல்லாதனால ஏற்படுற விளைவுகள், உங்கள் உடல் ரீதியான நோய் வர்றதுங்கிறதை தாண்டி இஸ்லாமிய பார்வையில் உங்களுடைய இதயம் செத்து போறதுங்கிறதை தாண்டி மனிதநேயம் என்பது இல்லை. அதனால தான் ஒருத்தனை போட்டு ஒருத்தர் அடிக்கும் போது 10 பேர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறான், செல்ஃபி எடுக்கிறான், மொபைலில் பதிவு பண்ணுறான். அப்படி நம்ம பார்க்குறோம். இதை பதிவு பண்ண அவனா போய் காப்பாற்றலாம்ல, தடுக்கலாமே? இல்லை, அவனுக்கு அதில் பெருசாக அக்கறை இல்லை. இதை நேக்கா எப்படி அழகா எடுத்திருக்கான் பாரு, அந்த அடிக்கிற போது கூட துப்பாக்கியை வச்சு மண்டையில் கரெக்டாக சுடுறான் பாரு அப்படிங்கிறான். அவன் எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் முன்னாடியே சுட்டுட்டு போயிடுறான். அவன் தப்பானவனாக இருந்தாலும் கூட அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அர்க்கர்கள் உருவாயிட்டாங்க. காரணம் உணவு கட்டுப்பாடு இல்லாதனால தான். கரெக்டாக குறிபார்த்து தலையில் சுடுறான், அதான் ஒத்த எடுக்கிறான். அவனுக்கு கூட அந்த அக்கறை இல்லை பாருங்க. சரி, இப்போ நம்ம சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியது, சரி அப்படியாவது எடுத்து வெளி உலகத்துக்கு காமிச்சானே அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்சம் அற்ப சந்தோஷம், அவ்வளவுதான். அப்போ இஸ்லாம் அதனால தான் சொல்லுது உங்களுடைய இதயம் மிருதுவாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நீங்க அளவோடு உங்களுடைய உணவை வைத்து கொண்டால் குவத்தில் ஃபஹம், நல்ல விளக்கம், தெளிவான விளக்கம் உடையவர்களாக இருப்பீங்க. நல்ல சிந்தனையாளர்கள் அப்படியானவர்களாக உருவாங்க. சிந்தனை நல்லா இருக்கும். இன்னைக்கு சிந்தனை கெட்டு போயிடுச்சுல. நிறைய பேர் இந்த சமூகத்தில் கேடுக்கு என்னன்னா சிந்தனை கெட்டவன் நிறைய இருக்கிறாங்க. நீ சிந்திப்பதில் கூட இஸ்லாம் விக்கிரிலையும் நன்மை கொடுக்குது, ஃபிக்கிரிலையும் நன்மை கொடுக்குது. நான் சொல்றது ஃபிக்கர், அரபி ஃபிக்கர்னா சிந்தனை. நல்ல சிந்தனைக்கும் நன்மை எழுதப்படுகிறது. நல்லது சிந்திங்க, அல்ல அது ஒரு இபாதத்தான் நினைக்கிறோம். நம்ம நல்லதை நினைக்கிறோம், நன்மை எழுதப்படுவ மாதிரி நல்ல சிந்தனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிந்தனையில் கூட சோம்பேறித்தனம், சிந்தனை சோம்பேறிகள் நிறைய உருவாயிட்டாங்க. சிந்திக்க மாட்டேங்கிறான், எது பிடிக்குதோ அதை செஞ்சிடறான், எது பிடிக்குதோ அதையெல்லாம் வாய்க்குள்ள போட்டு கொட்டிக்கிறான். அப்ப சிந்தனை இல்லாம போச்சு. அதுக்கு என்ன காரணம்? உணவு பழக்கம். இஸ்லாம் சொல்லுது குவத்தில் ஃபஹம் உங்களுக்கு வேண்டுமானால் நல்ல சிந்தனை, ஆரோக்கியமான சிந்தனை. சிந்திக்கிறான் நிறைய, சில பேர் சிந்திக்கிறான், தப்பா சிந்திக்கிறான். அடுத்த மதத்தை தப்பு பண்ணி குறை பண்ணி சிந்தித்து படம் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு அது ஒரு சிந்தனை தானே, அவனுடைய சிந்தனையில ஏற்பட்டது தானே அது.
எனவே சிந்தனை என்பதை விட உன்னுடைய ஃபிக்கர் எப்படி இருக்குது, நல்ல சிந்தனை உருவாக வேண்டும். எப்போ நல்ல சிந்தனை வரும்? நீ உணவு கட்டுப்பாடு இருந்தால் உன்னுடைய ஃபகம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய விளக்கம், உன்னுடைய புரிதல் நல்ல புரிதலாக இருக்கும். மூன்றாவதாக நம்முடைய உணவு கட்டுப்பாடு இருக்குமானால் மனோ இச்சைகள் ஒடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பலாத்காரங்கள்லாம் உருவாகிறதுக்கு கேட்ட காரணம் சிறுமீண்டு பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு அதே மாதிரி இப்போ ரொம்ப கவலையான விஷயம், சொல்லாமல் இருக்க முடியல, லிவாத்து கூடிட்டு சமூகத்தில். லிவாத்னா தெரியும் நினைக்கிறேன். ஓரினை சேர்க்கை எவ்வளோ அசிங்க, எவ்வளோ கேவலம். அல்ல அதை ஒரு கேவலமாக சொல்றான குரான்ல. அது எப்படி ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு, அதை சொல்றதுக்கு கூட எனக்கு நாக்கு ஊசுது, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னோட மூத்தவங்க, என்னை பெற்றெடுக்கிற அளவுல வயசுல உள்ள பெரியவங்கெல்லாம் சிந்தனையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா சமூகத்தில் நடந்துட்டு இருக்குது. குரான் தடுக்குது. அப்படி ஒரு கௌம் இருந்து அழிக்கப்பட்டாங்க. அந்த அந்த நபிக்க லூத்து சமூகம், அது லூத்திகள் நிறைய இருந்தாங்க. லூத்துன்னா இந்த ஓரினை சேர்க்கையுடையவர். சர்வசாதாரணமா கற்றவர் கற்காதவர் ஜாகிலு அப்படின்லாம் இல்லை. உனக்கு அல்லாஹ் அனுமதித்தது உன்னுடைய மனைவியோடு. கொஞ்சம் தாண்டி உனக்கு கூவத்து இருக்குமானால், பொருளாதார வசதி இருக்குமானால், சமூகத்தில் பிரச்சனை இல்லைன்னா ரெண்டாவது முடிச்சுக்கறலாம். அது ஒரு பெரிய சிறந்த அமல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல இல்லை இஸ்லாம். இன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதாங்கறான்ல அந்த வசனத்தை முடிக்கும்போது, ஃபன்கிஹு மா தாப லக்கும் மின நிசாஇ மத்னா வ சுலாத் வ ருபா வ இன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. 1 2 3 4 முடிச்சுக்கிறங்க அப்படின்ட்டு அடுத்து கடைசியாக சொல்றான். அதான் நத்தீஜா. உங்களுக்கு நீதம் செலுத்த முடியாது, ஒன்னே போதுமானது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறந்த முறையில் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. அல்லாஹ் கடைசியில் இப்படி இந்த வசனத்தை முடிக்கிறதுனால நமக்கு ஒரு பாடத்தை சொல்றான். உங்களுக்கு அதிகமானவர்களுக்கு ஒரு மனைவி தான் சரியா வரும் அப்படிங்கிறத அழுத்தம் கொடுக்கறான். அபு ஹனீஃபாவுடைய ஆய்வு ரஹிமஹுல்லாஹ். அப்படி சொல்ற அபு ஹனீஃபா எத்தனை கல்யாணம் முடிச்சாங்கன்னு சும்மா ஆய்வு பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய வரலாறு, அவங்க ஒரு ஆய்வு படித்தேன், அவங்களுடைய ஆய்வை. அவங்க சொல்றாங்க இன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதாங்கிறதுக்கு அவங்க பெரிய இமாம் தான், இஸ்திம்பாத் பண்றாங்க. ஆய்வு பண்ணி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரை படித்த பிறகு சரி அபு ஹனீஃபா இப்படி சொல்லிட்டு அவங்க எதை 1 முடிச்சாங்களா 2 3 முடிச்சாங்களான்னு பார்த்தா அவங்க முடிச்சு தான் இருக்கிறாங்க 2 3லாம். ஆனாலும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அதுல கூவத்து இருக்குமானால் தான். இன்னைக்கு ஃபேஷனா போயிடுச்சு. என்ன 1 முடிச்சுக்கிறீங்க, கேவலமா பார்க்கறான். 1 இன்னும் 2 முடிக்க மாட்டீங்களா? ஆலிம்கள் அதை எங்களுக்கு வழிமுறை காட்டித்தாங்க. அப்படியா? இது என்ன வழிமுறை? இதுல அப்படி என்னமோ சொல்லி இருக்குதா? சுன்னன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. உனக்கு தாக்கத்து இருக்குமானால், வலிமை இருக்குமானால், அப்படியான ஒரு கட்டமைப்பில் இருக்க முற்பட்டால் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது பெரிய வாஜிபு மாதிரி செய்யறது. வாஜிபானதை செய்ய மாட்டேங்கிறான். அதான் பெரிய கவலையா இருக்கு. உனக்கு வாஜிபானது நிறைய விட்டுட்டான். வாஜிபை விட்டுட்டான், லா வாஜிபா இருக்கிறான். எது லா வாஜிபா இருக்கோ அதை செய்யணுங்கிறான். அப்ப இவன் தானே லா வாஜிபு நம்ம ஒரு பாஷையில. வாஜிப் இல்லப்பா அது உன்னுடைய தாக்கத், பொருளாதாரம், குடும்ப கட்டமைப்பு, அது சிதறாம இருக்கணும். ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொரு மனைவி முடிக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, ஒரு மனைவிட்ட எனக்கு திருப்தி கிடைக்கல, திருப்திக்கும் சர்ச்சையில் இருந்து மீள்வதற்கும் இன்னொரு மனைவி, சரி வச்சுக்கிறோம். முடிச்ச பிறகு சர்ச்சை தீரணுமா இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை இல்லையே. இவன் 2வது முடிச்சனால பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை ஆகும். 2வது முடிச்சவங்ககிட்டலாம் நான் பேட்டி காண்றேன். என்கிட்டே பேச வருவாங்க, நீங்க 1 முடிச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு தெரியும் என் உயரம், எனக்கு தெரியும் என்னுடைய தாக்கத். அது இருக்கட்டும்பா, நீ முடிச்சிய என்ன கண்டா சொல்லு. முதல் மனைவியின் பாசத்தை இழந்தாய். 2வது மனைவி உனக்கு கொடுக்கிற டார்ச்சர் சாதாரண விஷயம் அல்ல. இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பகையாகிட்டாங்க. அதான் பெரிய சாதனை, அந்த பெண்கள் செய்யற சாதனை. மறந்துடாதீங்க. இளைஞர்லாம் இருக்கிறீங்க, சொல்லித்தரேன். எங்களும் பெருசா சிறப்புன்னு சொல்லி தருவாங்க. உங்களுடைய பெத்த பாசத்துக்குரிய பிள்ளைகளை அந்த முதல் மனைவி என்ன செஞ்சிருவாங்கன்னா உங்களுக்கு விரோதி ஆக்கிடுவாங்க. பத்தியா அப்பனை பத்தியா, உமாவை விட்டுட்டு இன்னொரு அந்த 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 கருத்து
அந்த பிள்ளைகளுடைய கல்வை அப்படியே உருக்கி விடும். ஆமா, இப்படிப்பட்ட மோசமான வாப்பாவா? முடிஞ்சு போச்சு. புள்ள பாசம் இல்லாம வரும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் அல்லாஹ் 1 முடி 2 முடி அந்த வசனத்தை நீங்க வேணா எடுத்து போய் பாருங்க. இப்படி ஒரு வசனம் இருக்குதான் முதல்ல ஆபிது நமக்கு எல்லாம் நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிதுகள்கிட்ட போய் கேளுங்க. 1 முடிங்க 2 முடிங்க 3 முடிங்க 4 முடிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதோட நிறுத்த இல்லை. ஒயின் கிப்தும் அல்லாஹ் தஅஜில் ஃபவாஹிதான். உனக்கு பயம் ஏற்பட்டால், சரியா நடக்க முடியாத பயம், ஒன்னே போதுமானது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியில் முடிக்கிறான் பாருங்க, அதன் தீர்வு. அதில் தான் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படித்தான் அபூ ஹனீஃபா ஆய்வு செஞ்சாங்க. அப்படிதான் எல்லாருமே ஆய்வு செய்யும். சரி, என்னுடைய தலைப்பை விட்டு நான் போறேன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய தலைப்புக்குள்ள வந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அரக்கணுகளாக மாறிடுறாங்க. அதனால என்ன ஆகுது, அவனுடைய மனக்கட்டுப்பாடு அவனுக்கு உடைந்து போகிறது. கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு வரணும். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அதை சமாளிக்கணும். அதுக்கு உன்னுடைய கல்வை கட்டுப்படுத்தி வைக்கணும். நீ உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா மனக்கட்டுப்பாடு வராது. அதான் இதில் அர்த்தம். மனக்கட்டுப்பாடு வராதனால தான் மனோ இச்சை அதிகமாகி என்ன செஞ்சான், இந்த மாதிரி தவறுக்கு போய் விடுகிறான். மார்க்கு அனுமதிக்காத இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரான். லிவாத்துக்கு போயிடுறான். ஓரினை சேர்க்கை சும்மா சாதாரணமா, மார்க்கம் படித்தவன் மார்க்கம் படிக்காதவன், கல்யாணம் முடித்தவன் கல்யாணம் முடிக்காதவன், முதல் சொஃபுலிண்டு தொழுகிறவன், பள்ளியோட தொடர்பு வச்சிருக்கிறவன். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு சில நண்பர்களை அடையாளப்படுத்தினாங்க ஃபோட்டோவோட. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம பள்ளியில் நமக்களோடு நின்று தொழுகிறவங்க, கியாமுல் லைல் வரைக்கும் வந்து தொழுகிறவங்க இப்படி தப்பா போயிட்டு இருக்காங்களே. அப்போ என்ன, இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை அல்லாஹ் சொல்றான். நம்மளை நம்பி வர்ற பிள்ளைங்க சரி நல்ல விஷயத்த பேசுறாரே அப்படின்னு நம்மகிட்ட நெருங்கி வரும் பொழுது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். அமானித மோசடி அல்லவா அது. அப்போ மதுசபுலண்டு நம்ம தொழுகி வேலை இல்லையே, குரானை படித்து வேலை இல்லையே, கியாமுல் லைல் தொழுது வேலை இல்லையே, பள்ளியோடு தொடர்பு வச்சு இல்லையே, தௌஹீதில் இருந்து வேலை இல்லையே. நம்ம நினைச்சோம் தௌஹீதெல்லாம் வந்த பிறகு, இந்த முசீபத்து இருந்துச்சு ஊரில், தௌஹீதெல்லாம் வந்த பிறகு அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தோன்னா அது கூடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு தலைப்படுத்து பேசுறது. ஆனால் நமக்கு அசிங்கமாக இருக்குது. இது எப்படி பேசுறது விழாவாரியா. சமீபத்தில் லிவாத்துக்கு நம்முடைய நாட்டில் அனுமதி அப்படின்னு வரும்போது, ஓரினை சேர்க்கைக்கு அனுமதின்னு வரும்பொழுது, நம்ம ஜும்மாவில் அதை கண்டித்து பேசும்போது நான் ஒரு அரபு எழுதின ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன். அவர் அதில் குறிப்பிடுறாரு, ஓரினை சேர்க்கைக்கு ஏற்படுவதற்கு காரணம் அது ஒரு வகையான மரது, அது திருத்தவே முடியாதான். நம்ம கூப்பிட்டு அவருக்கு தக்குவாவை தௌபாவை அல்லது வேற தஸ்கியாவை அல்லது கொடுத்து ஒரு இடத்துல போட்டு நல்ல இதெல்லாம் பண்ணி அவரை கொண்டு வந்ததெல்லாம் இல்லை. அது ஒரு நோய். அந்த நோய் என்னன்னா, ஏற்கனவே அவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அந்த அரபு ஆய்வில் எழுதுறார், அது ஒரு நோய், ஏற்கனவே அவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அது சொல்றதா இருந்தால் மதுஹூலா இருந்திருப்பார். மதுஹூலா இருக்கிறவர் கடைசியில் தாகிலா போயிடுவார். அது எப்படி ரொம்ப ஓப்பனாக சொல்றது எனக்கு தெரியல. அதான் உண்மை. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒருவர் ஒரு சிறுவனோடு தப்பான ஒரு நெருக்கத்தை வைத்து விட்டால், இவர் தப்பு செஞ்சாது மட்டும் இல்லை, என்ன ஆகுதான், அவர் மதுஹூல். யார் அந்த சிறுவர்? மதுஹூல். இவர் தாகில் செஞ்சவர், ஃபாயில் மஃபூல் மாதிரி. இப்போ நாளடைவில் அந்த சிறுவர் எப்படி ஆயிடுவார் தெரியுமா? அவரும் இதே மாதிரி வேலையை செய்யறன்னு வந்துடுவாராம். அது அவர் சொல்றார் அந்த அரபு ஆய்வாளர். இன்னைக்கு ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களா ஏற்கனவே அதில் பாதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவரால் வேற யாரா பாதிக்கப்படுறாங்க, அப்படிதான் உருவாகுதுங்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு தப்பை செய்யும் போது இன்னொரு தப்பை நம்ம அங்க விதைச்சிட்டு போறோமே, குறைஞ்சபட்சம் அதையாவது புரியணுமா இல்லையா? அதனாலதான் இஸ்லாம் அதை வன்மையா கண்டிக்குது. சரி, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? கட்டுப்பாடு இல்லை உணவுல. அதுதான் இதற்கு பெரிய காரணம். நப்ச அடக்க முடியல. நப்ச அடக்கணும். மனுஷனுக்கு ஆசை வரும், இல்லைன்னு மறுக்க. ஆசை வராட்டா ஒன்றும் இல்லை, அவன் ஆண்மை இல்லாதவன். அது அவன் மனிதத்தில் அது வராது. அப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மிருகம் பாருங்க, ஒரு மிருகம் இன்னொரு தன்னுடைய இனத்தோட சேராது. ஒரு ஆண் இனத்தோட ஒரு ஆண் மிருகம் சேராது. மிருகத்துக்குள்ள அக்கள் கூட இல்லைன்னா இவன்லாம் என்ன சொல்றது? ஒரு மிருகம் ஆண் மிருகம் பெண் மிருகத்தை தான் தேடும். அதான் நீதி, அதான் ஹக்கீகத். சரி,
அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அந்த உணவு கட்டுப்பாடு இல்லாதது. அது இப்போ உணவு கட்டுப்பாடு வைக்கும்போது நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த முடிகிறது, நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடிகிறது. பல நேரங்களில் அவசர கோலத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் உணவு கட்டுப்பாடு சரியில்லாத நேரத்தில் அப்படி நடக்கும். அவசர கோலத்தில் எடுத்துரு பிரச்சனை வந்தோடனே உடனே தீர்வு தலாக். நிறைய பேர் ஆண்கள் பார், இப்போ ஆண்களை தாண்டி பெண்களும் அப்படிதான். வீட்டுக்குள்ளே உட்காந்து முதல்ல சமைச்சு சாப்பிடும்போது அவங்க சமையலை செய்யும் போது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நானே சமைச்சு நான் சாப்பிட்டா நிறைய சாப்பிட முடியுமா? முடியாது. இதுதான் ஒரு இதில் உள்ள மறைவு. இப்போ நான் சமைச்சு சாப்பிட்றேன்னு வைங்க, வெளிநாட்டில் போனவங்களுக்கு தெரியும், நம்மளே கறியாக்கி நம்மளே சாப்பிடும்போது சாப்பாடு இறங்காது, என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும். அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இதே வேற ஆள் சமைச்சு வைக்கும்போது நம்ம கூட சாப்பிடலாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா தலாக்கை தாண்டி ஹுலா கூடிருச்சு. ஹுலா கூடுறதுக்கு பல காரணங்கள்ல இன்னும் உளவியல் ரீதியான காரணம் நான் நினைக்கிறேன், உணவு கட்டுப்பாடு இல்லை. பெண்களை பொறுத்தவரை அவர்களே சமைத்து கொடுக்கறதுனால அவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, நமக்கு நிறைய தருவாங்க. இப்போ அவங்களுக்கு சமைக்கிற வேலை இல்லை. நம்மளே என்ன பண்ணிடுறோம், ரமதானில் சஹர் வரைக்கும் சாப்பாடு வாங்கிடுறோம். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க பாவா, சஹர் வரைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேலை இல்லை பாவம். அதனால என்ன செய்யறாங்க, கூட 2 வாய் அவளுக்கு உள்ள போயிருது. அவளே சமைச்சாங்கன்னா சஹரில் சாப்பாடு கம்மியாக இறங்கும். முன்னாடி அப்படித்தான் செஞ்சாங்க, அவங்களே சமைப்பாங்க, அவங்க குறைவாக சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, வெளியில் ஆர்டர் கொடுக்குறோம், வருது, அவங்க சமைச்சாதுன்னு மூஞ்சில் அடிச்சிச்சு, சலிப்பு தட்டி, சலிப்பு தட்டாது ஒன்றும் தட்டாது, திங்கிற வரைக்கும் திங்கலாம். இப்போ என்ன ஆகும், அதிகமாக சாப்பிடுவார், விளைவு என்ன, அந்த விளைவு அவர்களுக்கு மனோ இச்சை கூடிரும். கூடிட்ட உடனே அரக்கரா மாறிடுவாங்க, பெண்களும் ஆயிட்டாங்க. அதனாலதான் கணவனை வேண்டாங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம், அதுதான் காரணம் நான் சொல்ல வரையில. நியாயமான காரணம் இருந்தால் இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதனால நியாயமான காரணவங்கள தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. ஏன் தலாக்கை தாண்டி இப்போ ஆண்கள் தான் தலாக்க விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்களோட பெண்கள் அதை விட போட்டி வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் பல காரணங்களில் உணவு தான். நம்ம ஆர்டர் கொடுத்து சாகரில் இருந்து எல்லாமே உணவு அடிக்கடி வாரத்தில் 2 நாள் 3 நாள் வெளியில் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்றோம். அவங்களும் கூடுதலாக சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கூடுதல் தான் போயிடுது, 2 லுக்குமா கூட போயிடுது. அப்படி போயிட்டா என்ன நடக்கிறது, அவர்களுக்கு கட்டுப்படுத்துகிற தன்மை இல்லாமல் போயிடுது. அதனால் கட்டுப்பாடு இழந்து தன்னுடைய கணவன் இவ்வளோ காலமாக உழைச்சி தந்தாரு போனார், இவ்வளோ காலமாக வாழ்ந்தோம், ஏதோ கடைசி காலம் அவருக்கு இப்படி ஆகிப்போச்சு, பொருந்தி அவரை பொருத்திக்கு நம்ம வாழுவோங்கிற எண்ணம் இல்லை. பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட எவ்வளோதான் உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்க. நம்ம என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச உபதேசங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரோட சொல்லியும் கேட்கறது இல்லை இப்போ பெண்கள், அது உங்களுக்கு தெரியுமா? யாரோட சொல்லியும் கேட்கறது இல்லை. இப்போ என்னன்னா யாரோட சொல்லியும் கேட்காட்டாலும் கூட நான் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், அவர்கள் சொல்லையே அவர்கள் கேட்பதில்லை, அப்படி ஆயிட்டாங்க. ஏன் சொல்லையே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பெண்களுடைய நிலையை பார்த்தீங்களா? என்ன காரணம், உணவு கட்டுப்பாடு இன்மை. அதற்கு என்ன காரணம், நம்மளா சமைச்சு சாப்பிட்டதை தாண்டி வெளியில ஆர்டர் கொடுத்து வந்து நம்ம சாப்பிட்டதனால் கூடுதல் சாப்பிடுகிறோம். அதனால் இந்த வகையான இப்படி ஒரு ஆய்வை யாராவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இதற்கு இப்படியான விடை கிடைக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இப்படியும் சிந்தனை வருகிறது, அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ. அதனால தயவு செய்து வெளியில வாங்கி கொடுக்குற ஒரு வேலைக்காரி எவனோ கூட வச்சுக்கிறங்க, ஒரு 2 வேலைக்காரி வச்சுக்கிறேன், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு வேலைக்காரி, சமைச்சு தர்றதுக்கு ஒரு வேலைக்காரி வேண்டாம் வச்சுக்கிறங்க. அல்ல பரகு தந்தா வீட்டில் சமைச்சு சாப்பிட சொல்லுங்க, வெளியில ஆர்டர் கொடுத்து வாங்காதீங்க. அதனால் நமக்கு பல விளைவுகள் ஏற்படுகிறது. அதனால் அரக்கர்கள் உருவாக்கப்படுகிறாங்க. புள்ள வாப்பா மேல இறக்கம் இல்லாம ஆயிருதுல, பெத்த வாப்பாளப்பா பெத்த உம்மாலோ இறக்கம் இல்லை அவருக்கு. பார்க்குற நிறைய வாப்பாமார்கள் வெளியில் நிற்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, அல்லது எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்குது, எவ்வளோ கவலையா இருக்குது. யாருக்கிட்ட போய் சொல்றது? ஏன் நம்ச நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லவனா இருக்கேன், அதோட முடிஞ்சு போச்சு. அன்புசக்கு வாகலிக்கும் நாரா வசனத்தை ஓதிட்டு போக வேண்டியதான் பாவா, முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட சொல்ல முடியாது. நான் நல்லவனா இருக்கேன், என் நப்சோட நான் என் வாப்பாவை நல்லா பார்த்துட்டேன், என் உமாவை பார்த்துக்கிட்டேன், என் குடும்பத்தை பார்க்குறேன், அப்படிங்கிற ஒரு வட்டத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால் போட முடிகிறது. அடுத்தவங்கள்ட்ட போய் புத்திலாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களே அவர்களுடைய சொல்ல கேட்காத ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டோம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கிட்ட அதை சொல்லி கொடுக்க முடியல. என்ன, வாப்பாவும் அப்படித்தான் இருக்கிறான், பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறான். அவன் வேற மாதிரி இருக்கிறான், இவன் வேற மாதிரி இருக்கிறான். எப்படி கேட்பாங்க? அல்லாவுக்கு கட்டுப்படாதவன், அல்லாவோட சொல்ல கேட்காதவனுக்கு அவன்கிட்ட புள்ள எப்படி இருப்பான்?
நீ அல்லாட சொல்ல கேட்கல, உன் புள்ள உன் சொல்ல கேட்காது. அப்படி வந்துடுதுல்ல. அப்போ இதில் இவ்வளவு விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு இந்த தஸ்கியத்து நுஃபூஸ், உள தூய்மை, உள்ளத்தை தூய்மையாக வைக்கணுங்கக்கூடிய அறிஞர்கள் இப்படியான உபதேசங்கள் சொல்கிறாங்க. இந்த உபதேசங்கள் தான் இப்போ சமூகத்துக்கு தேவை. மற்றதெல்லாம் நீ படிக்கிறதெல்லாம் பின்னாடி, ஹதீஸை படிக்கிறது, வசனத்தை படிக்கிறது, அதெல்லாம் தப்சீரை படிக்கிறது பின்னாடி படிங்க. முதல்ல நஃப்ஸை தூய்மைப்படுத்துங்க. அதுக்கு உண்டான வழிதான் உணவில் கட்டுப்பாடு. சரி, இது நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? நம்மளா பேசிட்டு போறது இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. ஆதமுடைய மகன் அவன் தன்னுடைய உணவு பையை எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றால், 1/3 அவன் சாப்பாட்டுக்கு 1 பங்கு, தண்ணீருக்கு 1 பங்கு, மூச்சு விடுறதுக்குன்னு 1 பங்கு. நிறைய பேர் மூச்சு விடவே முடியல, நல்ல சகரில் ஃபுல்லாக முட்டி சாப்பிட்டுட்டு மூச்சு விடவே முடியல. பள்ளியில் வந்து யாப்பை விட்டு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் நிற்க முடியல. என்ன ஒருக்கு கெடு. அரபுகள்கிட்ட யாப்பை விட்டா மண்டையில் அடித்து தட்டி விட்ருவான். இந்த அவளுக்கு தலையாடுறாங்க, பார்த்துருப்பாங்க. நம்ம யானு ஏப்பம் விட்டோன்னு வைங்களேன், அவனுக்கு பிடிக்காது. அது நீங்கள் சொல்லலாம், ஏப்பம் விடுறது என்னங்க, அது அவனை சார்ந்தது தானே. ஏன் அது ஆணு வருது? அது பக்கத்தில் நிற்கிற தொழுகையாளிக்கு இடையூறு, அதை மறந்துடாதீங்க. இப்போ எண்ணத்தை உள்ள கொட்டினாலும் அதையும் சேர்த்து வாட வருது, அவன் பக்கத்தில் நிற்க முடியல. ஒரு மூக்க ஒரு இப்படி தொழுவும் போது ஒருத்தர் ஏப்பம் விடும்போது இன்னொருத்தருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தா நீங்கள் நினைக்க அவருக்கு சங்கடத்தை கொடுத்தது இல்லை, யாருக்கு கொடுத்த மாதிரி? நான் சொல்லுங்க, யாருக்கு கொடுத்த மாதிரி? மலக்குமார்களுக்கு நோவினைப்படுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நீ மலக்குமார்களுக்கு நோவினைப்படுத்திட்ட. அது இந்த நோன்பு திறந்துட்டு ஜமாத்தில் நிற்க முடியல. அதுக்கு பிறகு இந்த சஹருக்கு பிறகு என்னன்னா அதிலே தெரியுது கட்டுப்பாடற்ற ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நோம்பை தொழுதுட்டு வந்து தான் சாப்பிடுவான். நீ தொழுதுட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆணு யாப்பா ஓடு, எண்ணத்தையும் ஓடு, பிரச்சனை இல்லை. பள்ளி உள்ள உட்காந்துக்கிட்டு தொழுகிற நோயின்னு அது பிரச்சனை வேற, விதி விலக்கு. நோயாளிகளை சொல்லல, அது விதி விலக்கு. ஆனால் இது அப்படி அல்ல. இது நாம் கட்டுப்பாடற்ற உணவு தான் அங்கே யாப்பமாக வருது. வழியே இல்லை, மூச்சுடத்துக்கு வழி இல்லை. அது ஏப்பமா வந்து பிறருக்கு நோவினை கொடுக்கிறது. மலக்குகள் வேதனைப்படுறாங்க, மலக்குகளுக்கு நோவினை கொடுக்குறீங்க. அப்போ கட்டுப்பாடு. அரபுகள் அதில் கரெக்டாக இருக்கான், கட்டுப்பாடாக வருவான். யாராவது குறிப்பாக நம்ம ஆட்கள் தான் இந்த ஆடு ஏப்ப விடும்போது அவன் ரொம்ப நிறைய ஷேகுமார்கள் என்ன சொல்லுவாங்க, உங்கள் மக்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, தொழுகையில் உட்காந்துக்கிட்டு யாப்பம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்போ அவங்கள்ட்ட மறந்துன்னா சொல்ல முடியல. இளைஞர்களுக்கு மறதா நோயின்னு சொல்ல முடியல, இளைஞர்களுக்கு நோயா? அப்போ என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற உணவுல அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடாக சாப்பிட்டா அந்த ஏப்பம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலை, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூச்சு விடத்துக்குன்னு கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி ஃபஸுலுஸுலி தஆமிஹி வஸுலுஸுலி ஷராபிஹி வஸுலுஸுலி நஃப்ஸிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 3/1 உணவுக்கும், 3/1 தண்ணீருக்கும், 3/1 மூச்சு விடுவதற்கும் காலியா விட்டுரு அப்படிங்கிறாங்க. நமக்கு சாப்பிட்டுட்டே வரோம், ஒரு பகுதியை காலியா விட்டுறணும். கொஞ்சம் காலி இருக்குது, இருக்கட்டுமே. காலி இருந்தா தான் உன் கல்பு சரியா இருக்கும். இங்க ஃபுல் ஆயிட்டா கல்பு கெட்டு போய் செத்து போகுது, அரக்கர்கள் உருவாகிறாங்க. அப்ப இது நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்னுல் கைம் ஜௌசி அழகா சொல்றாங்க, உணவை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தஜ்ருபாவுடைய அறிஞர். அவர் தஜ்ருபாவுடைய அறிஞர்னா மார்க்கம் ஹதீஸ் இவைகளெல்லாம் கற்று அவங்க பேசும்போது அவங்களுடைய முதிர்ச்சியில் பேசுவாங்க, அனுபவத்தில். தஜ்ருபாங்கிற அனுபவத்தில் பேசக்கூடிய அறிஞர். அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் உணவை 3 வகையா அமைத்து கொள்ளட்டும். அதை தான் இஸ்லாம் சொல்லுது. ஒன்று மர்த்தபத்துல் ஹாஜா, மற்றொன்று மர்த்தபத்துல் கிஃபாயா, மூன்றாவது மர்த்தபத்துல் ஃபதீலா. மர்த்தபத்துல் ஹாஜான்னா தேவைக்கு சாப்பிடுதல். நல்ல பசியா இருக்குது, சாப்பிடணும் போல. நோம்பு திறந்த உடனே பசி இருக்கத்தானே செய்யும். பசிக்கு சாப்பிடுதல், தேவைக்கு சாப்பிட, அதான் ஹாஜா. இன்னொன்று மர்த்தபத்துல் கிஃபாயா, நீ சாப்பிட்டுக்கிட்டே வா. எது வரைக்கும் சாப்பிடணும்? கொஞ்சம் போதுங்கிற மாதிரி வரும் பாருங்க, அப்படிங்கும் நிறுத்திக்க. நிறைய பேர் போதுங்கிற மாதிரி வரும்போது நிறுத்துறது இல்லை, இருக்கிற வரைக்கும் சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வந்துடுது. தட்டில் போட்டதை முழுசா சாப்பிடணும். அது எப்படிங்க வெளியில கொட்டுறது? இஸ்ராஃப். பக்கத்தில் உள்ள சேர்த்து சொல்லலாம், எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிடுங்க. வலிச்சு எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு போதுங்க, ஹாஜா முடிஞ்சு கிஃபாயா வந்துருச்சு,
ரெண்டாவது முறை தேவை முடிஞ்சு இப்போ போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கிறத வெளிச்சு சாப்பிட்டா அது இஸ்ராஃப், தூக்கி அது வெளியே தான் போடணும், அதுவும் இஸ்ராஃப் தான். அந்த இஸ்ராஃப் இந்த இஸ்ராஃப் உனக்கு கேடு விளைவிக்கும். அந்த இஸ்ராஃப் காக்கையோ வேற பறவை ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ இது ரெண்டாவது. மூணாவது சொல்றாங்க பர்தபத்துல் ஃபதீலான, மேல் மிச்சமாக. இதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மூணு தான் செய்யாதீங்க. மேல் மிச்சமா சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கலரின்னா கொஞ்சம் கூட அடிக்கிறது, நெய்ச்சோறுண்டா அதுக்கு தகுந்த மாதிரி, பிரியாணின்னா அதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லல. இங்க இஸ்லாம் சொல்ற மாதிரி தான் நம்ம 3 வகையா வச்சிருக்கிறோம். நம்மளும் 3 வகையா வச்சிருக்கிறோம். வெள்ளச்சோறும் ரசம்னா அதுக்கு ஒரு வகை, அது ஒரு மர்த்தபா. அப்புறம் நெய்ச்சோறும் கறின்னா அதுக்கு ஒரு மர்த்தபா. அப்புறம் பிரியாணின்னா அதுக்கு ஒரு மர்த்தபா. ஆனா இப்னுல் கைம் என்ன சொல்றாங்க, 3 மர்த்தபா. ஒன்னு தேவைக்கு, இரண்டாவது போதும், மூன்றாவது மேல் மிச்சம். இந்த மேல் மிச்சம் மட்டும் சாப்பிடாதப்பா. அப்ப இந்த கட்டுப்பாடு வந்துட்டா இதனால் மருத்துவ ரீதியாகவும் பயன் இருக்கு. மருத்துவங்களும் இப்ப சொல்றாங்க. நான் மருத்துவத்தை இங்க பேச வரையில, அது எனக்கு தெரியாது, அது மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இங்க சொல்றதெல்லாம் ஆன்மீக அடிப்படையில சொல்லிட்டு வரேன். ஆன்மீக உலமாக்கள் நமக்கு சொல்ற கருத்தை தான் சொல்லிட்டு வரேன். உன்னுடைய கல்வை சரியா வச்சுக்கிறடா, நீ உணவில் கட்டுப்பாடோடு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நடந்து கொள். இப்ராஹிம் பின் அதுகம்னு இருந்தாங்க, பெரிய உலகத்தையே ஆள்ற மாதிரியான ஆற்றல், அவங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்புல இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, சொன்னது மட்டும் இல்ல செஞ்சிருக்கிறாங்க. மந்தபத்தா பத்தனவ், யார் தன்னுடைய வயிற்றை கட்டுப்படுத்துகிறாரோ இந்த மார்க்கத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறான்னு அர்த்தம். பாருங்க, உணவுக்கும் மார்க்கத்துக்கும் ஒரு தாலுக்கு இருக்கு, தொடர்பு இருக்கு. அதுக்குதான் இஸ்லாம் சாப்பிடுறது ஹலாலா சாப்பிடுங்கிறேன். என்னடா சாப்பாட்டுலாம் இஸ்லாம் தலையிடுது? மற்ற மதங்கள் அப்படி சொல்ல இல்லை பாரு. அவங்களுக்கு சொல்லுதா ஏதாவது சாப்பிடு சாப்பிடாதுன்னு? இல்லை, நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அதுக்கு தான் சொல்றாங்க, நீ உணவில் கட்டுப்பாடை வைக்க வைக்க மார்க்கத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். யார் ஒரு மனிதர் பசியை கட்டுப்படுத்துகிறாரோ, அப்படி கட்டுப்படுத்துகிற பொழுது நல்ல சாலிஹான அகலாக்கை அவர்கள்ட்ட பார்க்கலாம். ஒரு பசியை உணர்ந்த மனுஷனுக்கு தாங்க பிறருடைய கஷ்டத்தை புரிய முடியும். அப்ப பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் நல்ல பண்பாடு உள்ளவன். இதெல்லாம் எதுல ஏற்படுதுன்னா, கட்டுப்பாடோட உணவு, கட்டுப்பாடா சாப்பிடும் போது இந்த வகையான வாய்ப்புகள் கிடைக்கும். இதைத்தான் சூஃபிகள் ரொம்ப மிகைப்படுத்தி என்ன செஞ்சிட்டாங்க, தனித்தெரியுது, பசித்தெரி, விழித்தெரின்னு அவன் ஒரு விஷயத்தை வைத்து கல்வத்து, நீங்க கேட்டிருப்பீங்க கல்வத்து நாயகம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கல்வத்து நாயகம், ஜல்வத்து நாயகம். கல்வத்து நாயில கல்வத்து ஹே. இந்த கல்வத்து நாய் என்ன தெரியுமா? தனித்திரு, தனித்து இருந்தாங்க, தனிமையில இருப்பாங்க, பசித்து இருப்பாங்க, விழித்து இருப்பாங்க. இது இஸ்லாம் சொல்ல இல்லை. இஸ்லாம் சொல்லுது உன்னுடைய சராசரி வாழ்க்கையில் உணவு கட்டுப்பாடு, தனியா இருக்கணும்னா இருக்கிற வாய்ப்பு இருந்தா தனிமை. நமக்கும் தனிமை சொல்லுது இஸ்லாம். எப்போ தெரியுமா தனிமையா இருக்கணும்? எப்போ தனிமையா இருக்கு? நமக்கு கல்வத்து இஸ்லாம் சொல்லுது எப்போ தனிமையா இருக்கு. சூஃபிசம் சொல்ற கல்வத்தில் அது பிதாத். நம்ம கிட்ட உள்ள கல்வத்து என்னது? எப்போ தனிமையா இருக்கணும் சொல்லுங்க. நம்ம தனிமையா இருக்க இல்லை, அதனால தான் தெரியல. தஹஜ்ஜத், மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத்துல கொஞ்ச நேரம் தனிமை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு சேர்ந்து இருப்பாங்க. சேர்ந்துட்டு ஆயிஷா நாய்கிட்ட அனுமதி கேட்பான். ஆயிஷாவே, நான் இறைவனை வணங்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். முடிஞ்சிச்சு கல்வத். இதுக்கு தான் கல்வத். தனிமையில உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அழுது கண்ணீர் வடிப்பாங்க. இதுக்கு பேர் கல்வத். அதனால தான் நமக்கு சொல்றாங்க, தனிமையில் தினமும் ஒரு சிறிய நேரம் நாம் இருக்க வேண்டும். நம்மகிட்ட தனிமை இருக்குதா? ஆனா இப்போ பயமா இருக்குது தனிமையை அனுப்புறதுக்கு. இப்ப தனிமையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பசங்க தனிமையில தான் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள, கல்யாணம் முடியாத பிள்ளைகளை சொல்றேன், வீட்டுக்குள்ள கதை உடைச்சிக்கிட்டே இருக்காங்க, தனிமையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு துணை மொபைல் இருக்கு. நமக்கு இந்த தனிமை பயமா இருக்குது. இந்த தனிமை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் சொல்ற தனிமை அல்லாஹ்வை நினைத்து, உன்னுடைய தவறுகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிற தனிமை. அதுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அந்த தனிமை இருக்கணும். சூஃபிசம் சொல்ற தனிமை இல்லை, அது பொய், கல்வத், அது போலி, அது இஸ்லாம் சொல்லாதது. அது சாமியார்கள் மற்ற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டு தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்பது கல்வத்து நாயகம், ஜெல்வத்து நாயகம் என்பதெல்லாம் ஃப்ராடு, அனைத்தும் பாத்தில். அது மார்க்கத்துக்கு ஒவ்வாதது. நம்முடைய ஈமானை அதை வாரி எடுத்துட்டு போயிடும். அந்த கல்வத்து இல்லை. நம்ம ஒவ்வொரு நேரமும் மனைவிக்கு கொடுக்குற நேரம், சம்பாதிக்கிற நேரம், ஜாலியாக இருக்கிற நேரம், பிள்ளைகளோட கொஞ்சிற நேரம், அதில் ஒரு சிறிய நேரம் தனிமையில் இருக்கிற நேரம், இப்படி இருக்கணும்.
இவன் சொல்கிற கல்வத்து புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயா போய் உட்காந்துட்டு எவனா சாப்பாடு தரவோ அதை சாப்பிட்டுட்டு இது இஸ்லாம் ஏற்றுக்கிறோமா? உனக்கு மனைவி இருக்குது, உன் பிள்ளையோட கொஞ்சிறதுக்குன்னு டைம் கொடு, மனைவியோடு பேசுறதுக்குன்னு நேரம் கொடு, உன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு சந்தோஷமா நண்பர்களோட பேசுறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு நேரம் கொடு. அதெல்லாம் சேர்த்து தான் இஸ்லாம். எதுவும் இல்லாமல் நான் தனியாக ஒதுங்கிக்கிட்டேன்னா நீ பிறருடைய கஷ்டத்தை புரியவே முடியாது. அப்போ மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடுல நமக்கு தனித்திருத்தல் என்பது உணவு கட்டுப்பாட்டால் வரும். ஒரு மனிதன் கொஞ்சம் பசியை உணர்ந்தா தாங்க அடுத்தவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதனால நம்ம சாப்பாட்டில் இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய கல்வை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். கடைசி ஒரே ஒரு செய்தி, அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 4 விஷயம் சொன்னோம்ல, அதில் கடைசி என்னன்னா ஃபுதூலுல் முகாலத்தா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அவசியமற்ற விஷயங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையில்லை. சிலது என்னுடைய தலைப்பு இல்லாத விஷயமா இருக்கும், அதில் போய் நான் மூக்க நுழை, எனக்கு தெரியாது. இப்போ மருத்துவத்தை பற்றி என்னத்தை பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசிட்டு போக முடியாதுல்ல. எனக்கு தெரியாத துறையில் நான் விலகி இருப்பது, அந்த துறைக்கு நான் எட்டி பிடிப்பதற்கு நிறைய படிச்சுட்டு போகணும். நான் ஒன்றுமே பிடிக்காம அதுலேயும் நம்ம மூக்க நுழைப்பண்ணு வரக்கூடாது. அப்போ ஃபுதூலுல் முகாலத்தா என்று சொன்னால் அவசியமற்றதில் நீங்கள் மூக்கை நுழைப்பது. ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவையில்லைன்னா ஒதுங்கிக்கிற வேண்டியதான். எனக்கு தேவையில்லாதக்குள்ள நான் போய் நுழையக்கூடாது. ஒரு ஜமாத்து பிரச்சனை எனக்கு தேவையில்லை, நான் அதில் பேசக்கூடாது. நான் எனக்கு தேவையில்லாததுக்குள் நுழையாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கல்பை ஹயாத்தா உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு அர்த்தம். இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு தேவையில்லாததெல்லாம் நுழைஞ்சிக்கிறோம். இந்த தேவையில்லாத நுழையிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய நேரங்களை வீணடிப்பது தான். நேரங்கள் தேவை. உங்களுக்கு பள்ளிவாசல், வீடு, மனைவி, மக்கள், நண்பர்கள் வட்டம், ஏதாவது சேவை செய்யணும்னா அதுக்குண்டான வாய்ப்பு, இப்படியாக நம்மை வைத்துக்கிறோம். நமக்கு எது தேவையில்லையோ, எதை பற்றி நமக்கு அறிவு இல்லையோ அதுக்குள் நுழைந்து நாம் கலப்படம் ஆக்கி கொள்வது என்பது உங்களுடைய இதயத்தை நீங்கள் சாகடிக்கிற வேலை. அது நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? சாலைகளில் போய் நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் கூச்சல் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதக்குள்ள நுழைய வச்சிரும். நாம் தேவையில்லாதவர்களை சந்திப்போம். தேவையற்ற நண்பர்களை விட்டு பிரிந்திருங்க, அதெல்லாம் வந்துடும். தேவையில்லாத கலந்துக்கிட்ட தேவையற்ற நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, கெட்ட நண்பர்கள் விட்டு பிரிஞ்சிருங்க. மோசமான நண்பர்கள், அவனை விட்டு தூரமாகி விடுங்க. அந்த நட்பு தேவையில்லை. 40 வருஷம் நட்பு, 20 வருஷம் நட்பு இருக்கட்டவே, உன்னை நாசமாக்குற நட்பு அது. அதை விட்டு பிரிந்து கொள். உன்னுடைய நட்பு எப்படி இருக்குன்னா, உன்னுடைய நண்பர் யாரு? ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொல்லி தரு. உன்னுடைய நண்பர் யாரு தெரியுமா? உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பார். அப்படி எடுக்கிற நண்பர் இருக்கிறாரா? உனக்கு கஷ்டம்னா பொருளாதார கஷ்டம் மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு மன கஷ்டத்திலும் அந்த வழியிலும் பங்கெடுப்பார். நீங்க நல்லா பரக்கத்தா இருப்பீங்க, உங்களுடைய நண்பர் உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கும், அவர் உங்களுக்கு கஷ்டத்தை அப்படியே ஆத்தி விடுற மாதிரி இருப்பார். எல்லாம் தூக்கி உங்களை கெடுக்கிற மாதிரி வரக்கூடாது. கஷ்டம்னு வரும்போது ஓடி போயிட்டாருன்னு வைங்களேன், அவர் நண்பர் இல்லை. அப்போ உங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பார். இரண்டாவது, உங்களுடைய நண்பர் யார் என்றால் உங்களுடைய குறைகளை மறைப்பார். இருக்கிறாரா? உங்களுடைய குறையை மறைக்க, உங்க குறையை உங்கள்கிட்ட மறைப்பார்கள். அர்த்தம் என்னன்னா, உங்க குறையை உங்கள்கிட்ட சொல்வார். அம்சா இது தப்பு, இதை இப்படி செய்யாதீங்க, இதை இப்படி சொல்லாதீங்க பாரு. என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் எப்படி சொல்வார் தெரியுமா? நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்வார். இப்படி இருக்கணும் உங்க நண்பர். என் நண்பர் அப்படி இருந்தா தான் அவர் நண்பர். என்னிடத்தில் குறைகளை சொல்வார், என்னை பற்றி புகழ்ந்து சொல்லுன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்வார். இப்போ நம்முடைய நண்பர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, என்னுடைய நிறைய என்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய குறைய வேற ஆள்கிட்ட போய் சொல்றாங்க. அப்பதான் நட்பு நீடிக்குங்கிறாங்க. இல்லை, அந்த நட்பை உடனே துண்டிச்சிருங்க. இது ஆபத்து. உங்களை ஒருவன் புகழ்றான்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பற்றி யாருக்கிட்டையோ போய் அடுத்தவன்கிட்ட போய் உங்களை குறை பேசுகிறான்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி உண்மையிலேயே பாராட்டக்கூடியவங்களை தப்பா புரிஞ்சுக்கிறார். அதை பிரித்தறிதல்ல நீங்க கவனம் எடுத்துக்கிறோம். உண்மையிலே ஒருத்தர் உங்களை பாராட்டுன்னு வர்றாரு, அவனையெல்லாம் நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. அப்போ பிரித்தறிதல்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அப்போ இஸ்லாம் சொல்லுது, உங்களுடைய நண்பர் நல்ல நண்பராக இருக்க வேண்டும். கெட்ட நண்பருக்கு உதாரணம் அபு தாலிபுடைய நண்பர்கள். அபு தாலிபுடைய நண்பர் யார்? அபு ஜஹில். அபு தாலிபுடைய நெருங்கிய நண்பர். ரசூலுல்லாஹ் போய் அபு தாலிபு மாதிரி இஸ்லாத்துக்கு
ஹித்மத் பண்ணவங்க யாரையும் பார்க்க ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாத்தார். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்கார் அபூ தாலிப். கடைசியில் போய் ரசூலுல்லாஹ் போய் யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி, இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி, நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வரும்போது அபூ ஜஹல் அவருடைய நண்பர் வந்துட்டான். வந்துட்டு என்ன சொன்னா, முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதே, நம்முடைய பழைய மார்க்கத்தை விட்டுட்டா போறீர் அபூ தாலிபே அப்படின்னு சொன்னவுடைய தன்னுடைய நண்பருக்காக வேண்டி புனித தீனுல் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து விட்டார் அபூ தாலிப். கெட்ட நண்பருக்கு உதாரணம் அது. நல்ல நண்பருக்கு உதாரணம் யார்? ரசூலுல்லாஹும் அபூபக்கரும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹும் அபூபக்கர். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அபூபக்கர் எங்கேயோ நிற்கிறார், ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்த காலையில அபூ ஜஹல் தான் முதல்ல சந்திக்கலாம். பாருங்க, என்ன முகம்மதே இன்னைக்கு என்ன அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் யதார்த்த மனுஷன் சொன்னாங்க, இன்றா நான் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு 7 வானத்தை போயிட்டு வந்துட்டேன், இரவோட இரவா. எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படியான ஆட்கள் தான் நமக்கு தேவை. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முகம்மதே போதுமானது. அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான், இது அல்லாடமா இருக்கம்பா, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுட்டு நேரம் என்ன பண்ணான்டா, இந்த அபூபக்கர் தானே ரொம்ப ஒண்டி போய் கிடப்பாரு, முகம்மதுன்னு போய் அபூபக்கர்கிட்ட போய் சொல்லுவோம். நேரம் அபூபக்கர்கிட்ட போறோம். போய் அபூபக்கரை தெரியுமா, உன்னுடைய முகம்மது என்ன புதுசா ஒரு கதை விடுறாரு, ஒரே இரவுல இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம். மக்காவுல பைத்துல் முகத்தஸ் எவ்வளவு கஷ்டம், எத்தனை கிலோமீட்டர் தூரம். அதெல்லாம் விட கேவலம் என்னண்டா, ஒரு பெரிய சிரிப்பு நகைப்பு என்னண்டா, 7 வானத்தை போயிட்டு வந்துட்டாராம். நம்ப முடியுதாள். அப்பந்தான் சொன்னாங்க, நண்பர், நல்ல நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ சொல்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்திருந்தால் நான் உண்மையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தான் சொல்லுவாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமன்து பிஹி, ரசூலுல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். எப்படியான ஒரு ஈமான் பாருங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு முஹம்மது கிட்ட போய் கேட்டுட்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் சொல்லி இருந்த அபூ ஜஹலே, ரசூலுல்லாஹ் பொய்யே சொல்ல மாட்டாங்க, சாத்தியம் சத்தியம் அது அப்படின்னாங்க. இதுதான் நல்ல நண்பருக்கு உதாரணம். நல்ல நண்பர் இப்படிதான் இருப்பார். நமக்குன்னு ஒன்று வந்துட்டா, நம்மளை பத்தி நம்ம நண்பர்கிட்ட போய் அவர் இப்படியாமேன்னு சொன்னா, என்னுடைய நண்பர் அப்படி இருக்க மாட்டாரே, தீர வேணா விசாரிச்சுக்கிறோம் என்று சொல்றவர் தான் நல்ல நண்பர். அவரும் சேர்ந்து நம்மளோட அவரோட அந்த கெட்டவரோட பங்கு போட்டுட்டான்னு அவன் துரோகி அல்லவா. அதனால நல்ல நட்புகள், அப்ப நம்ம கலந்து இருக்கிறதுல கூட நல்ல வகையான கலப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். எனவே அருமையானவர்களே, இந்த தலைப்பு கொஞ்சம் பேசிட்டு போறது இல்லை, இதெல்லாம் ஒரு நீண்ட தலைப்பாக பேசுறது. இதையும் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அருமருந்துகள் உலமாக்கள் புத்தகம் தஸ்கியத்து நுஃபூஸ்னு ஒரு புத்தகமாகவே அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை ஒரு பாடமா நடத்தினால நம்முடைய கல்வை நம்ம படிக்கணும், முதல்ல நம்முடைய கல்வை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். எனவே முடிந்த அளவுக்கு இவைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், சுத்தப்படுத்துவோம். அப்படி சுத்தப்படுத்துகிற பொழுது நம்முடைய கல்வி உயிரோட்டமாக இருக்கும். எப்போ கல்வி உயிரோட்டமாக இருக்குதோ அப்பமெல்லாம் நாம் செய்கிற சிறிய அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் பெரிய மரியாதை இருக்கிறது. நீங்கள் நின்று வணங்க, ஏதோ ஒரு 5 நேரம் தொழுகிறாரு, ஏதோ தர்மம் கொடுக்குறாரு, கல்வை தூய்மை வச்சுக்கிறான, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, அல்லா இடத்துல அவர் தான் சிறந்தவர். நீங்கள் அதை விட்டுட்டு வருஷம் ஹாஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு இப்போ முன்சபலில் நின்றுட்டு கல்வை ஹராபாக வச்சுருந்தீங்கன்னா எந்த பயனும் கிடைக்காது. நவுது பில்லா. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய கல்வை தூய்மையாக்கி நல்ல இபாதை செஞ்சு வரக்கூடிய பல ரமதான்களை சந்திக்கிற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கொள்ளும். அடுத்து ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு 29வது நோன்புல நம்ம இருக்கிறோம். 29வது நோன்பு. நமக்கு பிறையை தீர்மானிக்கும் 3 விஷயம் தான். அடிக்கடி நான் சொல்றது உண்டு, மனசில் வச்சுக்க. 3 விஷயம்தான். ஒன்று, நம்ம கண்ணால் பிறையை பார்க்கணும். 2வது, மாசத்தை 30 பிறையை பார்க்க முடியலன்னா மாசத்தை 30 ஆக்கணும். 3வது, பிறை பார்த்த தகவல் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல். ஹதீஸில் பிறை பார்த்த தகவலை ஏற்றுக்கிறது. தூர அளவு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. அதை சொல்லாத வரைக்கும் நம்ம தூர அளவு போடுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. எனவே எங்கிருந்து நம்ப தகுந்த தகவல் வந்தால், சாட்சியோடு வந்தால் அதை ஏற்றுக்கிறது. இந்த அடிப்படையில் இன்னைக்கு 29ல் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மகரிபில் பிறையை தேடணும். நம்ம கடமை. நம்ம பார்க்கணும். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு
சில பேர் முயற்சி எடுத்து பாருங்க. எல்லாரும் போய் பார்க்கணும் இல்லை, அப்போ பள்ளியில் தொழுகைக்கு ஆள் இல்லாமல் போயிடும். யாரோ ஒரு ஆள் அந்த முயற்சி செய்யுங்க. 2 பேர், 2 சாட்சி வேணும்ல, 2 பேர் 3 பேர் போய் பாருங்கள். நமக்கு தென்படையில் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? 2 விஷயந்தான் இருக்குது. நம்ம பார்த்து கிடைக்கல, என்ன செய்யணும்? 2 விஷயந்தான். ஒன்று தகவல் வருதான்னு பார்க்கணும், அல்லது மாதத்தை 30 ஆகும். இவ்வளோதான் விஷயம். தகவல் வருதான்னு பார்ப்போம். பல வெளியிலேருந்து நான் வரணுன்னா கொஞ்சம் நேரங்கள் எடுக்கத்தான் செய்யும். கொஞ்சம் நேரம் தாமதம் படுத்தி வெளியிலேருந்து எங்கேயாவது தகவல் வருதான்னு பார்ப்போம். தகவல் வந்திருந்தால் நமக்கு நாளைக்கு பிறநாளாக போயிடும். நம்ம பிறையை பார்த்தாலும் சரி, தகவல் வந்தாலும் சரி, நாளைக்கு பிறநாள். அப்படி இல்லைன்னா மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சுட்டா சனிக்கிழமையா? ஆமாம், வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ நாளைக்கு 30 பூர்த்தி செஞ்சுட்டா சனிக்கிழமை பிறநாள். 29 நோம்பு முடியுது என்றால் நைட்டுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு பிறநாள். இவ்வளோதான் விஷயம். நாளைக்கு பிறநாளாக இருந்துச்சுன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய வேலை, நமக்கு நிர்வாக ரீதியாக அறிவிப்பு கொடுப்பாங்க. தொழுகைக்கு வழமை போல் கடற்கரையில் தொழுகை நடக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தொழுகையில் கலந்துக்கிற வேண்டியதான். இன்றைக்கி நம்ம 2க்கும் தயாராக இருக்கணும். சஹரு செய்வதற்கும் தயார், அல்லது பெருநாள் என்றால் பெருநாளுக்கும் தயார் என்கிற அடிப்படையில் இருப்போம். நோன்பு 29. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல ரமதான்களை சந்திக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தாஅத்தில்லா அந்த ரமதானில் நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரணும். நம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். நம்முடைய இபாதத்துக்கள் கபூல் செய்யப்படணும். கஷ்டப்பட்டு இபாதத்து செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சுருக்கிறோம். அல்லாஹ் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது முகஸ்துதி ஆயிடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்ட அந்த இபாதத்துக்கள் ஒரு அல்லாஹ் இடத்தில் மரியாதை இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் இபாதத் செஞ்சுக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இரவு தொழுகையில் நின்றிருக்கிறோம், தூக்கத்தை நாம் வெறுத்திருக்கிறோம். நிறைய பேர்கள் முடியாதவர்கள் மாத்திரை போட்டுக்கிட்டு அவர்கள் தூக்கத்தை விட்டு தொழுகையில் நின்றிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கணும்டா நம்முடைய கல்பு சுத்தமாக இருக்கணும். எனவே நம்முடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அனைவர்களும் அந்த துவாவை செய்யுங்க. இபாதத் அல்லாவே ஏற்றுக்கொள், கபூல் செய். உனக்காக வேண்டி வணங்குறோம், பிறருக்காக வேண்டி இல்லை. எங்களுடைய அமல்களை கபூல் செய் இறைவா அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் துவா செய்ய. அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் மிக நம்ம இபாதத் செய்கிறது பெருசு இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பெருசு. அதனால் அதற்காக வேண முயற்சிகளை நாம் எடுப்போம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு.